அந்த அதிர்ச்சியில இருந்து அவங்க இன்னும் வெளியே வரல. அதனாலதான் அவங்க உன்னை பத்தி கவலைப்பட்டாங்க. ஹீரோயினுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க. ஹீரோ அவ என்னை ஏமாத்திட்டா, ஒரு லேப் ராட் மாதிரி என்னோட ஃபீலிங்ஸை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கான்னு சொல்றாரு. என்னால ஹீரோயினை மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. ஹீரோ அவர் ரூமுக்கு வராரு. பெட்ல படுத்து ஃபீல் பண்றாரு. அப்ப ஹீரோயின் வாங்கி வச்ச லைட்டை ஆன் பண்றாரு. அதுல இருந்து ஸ்டார் ரிஃப்ளெக்ஷன் சீலிங்ல வருது. அதை பார்த்து முன்னாடி நடந்ததெல்லாம் யோசிக்கிறாரு. ஹீரோயின் ரோட்ல வானத்தை பார்த்துட்டே நடந்து போறாங்க. அப்ப தம்பி ஹீரோயினுக்கு கால் பண்ணி ஹீரோ முன்னாடி இருந்ததை விட இப்ப சரியாயிட்டான்னு சொல்றாரு. நாங்க ஃபேமிலியா டெய்லியும் ஒரு நேரம் ஒன்னா சாப்பிடணும்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கிறோம்னு சொல்றாரு. ஹீரோ வெளியெல்லாம் போறான்னு சொல்றாரு. ஹீரோயின் சாரி, என்னால உனக்கு ரொம்ப தொந்தரவுன்னு சொல்றாங்க. தம்பி இல்ல, இப்பதான் எனக்கு என் ரியல் ஃபேமிலி கிடைச்சிருக்குன்னு சொல்றாரு. தம்பி நான் இன்னும் ஹீரோட்ட அவனோட உண்மையான ஃபர்ஸ்ட் லவ் பத்தி எதுவும் சொல்லலைன்னு சொல்றாரு. ஹீரோயின் நானும் இன்னும் செகண்ட் லீட் அதை பத்தி பேசலைன்னு சொல்றாங்க. தம்பி செகண்ட் லீட் சொல்ல